உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃபேன் சுத்துது, காத்துல மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு சிஸ்டர். மிஸ் ஆயிடுச்சு சிஸ்டர். கோட்டை விட்டுட்டிய மோகினி அக்கா. சிஸ்டர் மாறி வரா. மோகினி அக்கா மாறி வரா. சீக்கிரம் போ. நீங்க வாங்க. என்ன தங்கம், நீ இன்னும் தூங்கலையா? கரண்ட் வந்துருச்சு, ஃபேன் ஓடுது, அப்புறம் ஏன் தூங்கல? நான் இங்க இருந்து போகும்போது இந்த பொம்மை இங்க இல்லையே, இப்ப எப்படி இங்க வந்துச்சு? மிஸ் ஆயிடுச்சே சிஸ்டர். நல்ல வேலை சிஸ்டர், மாறி கண்ணில் படாம தப்பிச்சு வந்துட்டோம். பார்த்திருந்தா அவ்வளவுதான். கோட்டை விட்டுட்டு மறுபடியும் வருது பாரு. என்ன மோகினி அக்கா, குழந்தைய நீ கொன்னுடுவேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷமா இருந்தா சரியான நேரத்துல கரண்ட் திரும்ப வந்து சொதப்பிடுச்ச. கவலைப்படாதீங்க, தெய்வ சக்தி உள்ள குழந்தை இல்லையா, அதான் ஏதோ சக்தி வந்து காத்தாடிய சுத்த வச்சு மெழுகுவத்தி அணைச்சி குழந்தைய காப்பாத்திடுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரியே சொல்லிட்டு இருக்கு பாருங்க. மோகினி, எப்படியும் இன்னைக்கு நைட் அந்த குழந்தைய கொன்னுடும், புரியுதா? இல்லனா உன் கழுத்தை திரும்பி போட்டுருவோம். கண்டிப்பா நான் கொன்னுடுவேன், நீங்க கவலையே படாதீங்க. என்ன ரிங்கு போகுது, கால் அட்டன் பண்ண மாட்றா. இவன் போனை அவாய்ட் பண்ணவும் முடியல. இவன் கூட பேசுறதுக்கு கடுப்பா வேற இருக்கு. இவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சூர்யா சார் மாரி மேடம்காக இவன் கூட எல்லாம் பேசி தொலைய வேண்டியதா இருக்கு. சொத்த வேற குழந்தை பேருக்கு வரணும், அதுக்காக பேசிதான் ஆகணும். ஹலோ. என்ன இவன் போனை அவாய்ட் பண்ணவும் முடியாது, இவன் கூட பேசுறது கடுப்பாவும் இருக்கு. ஆனா இவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு போச்சு. சூர்யா சார் மாரி மேடமோட குழந்தைக்காக இந்த ஆள் கூட பேசி தொலைக்க வேண்டியதா இருக்கு. சொத்து வேற குழந்தை பேருக்கு வரணும், அதுக்காக பேசிதான் ஆகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே போன் அட்டன் பண்ற. அதானே? நீ சொல்ற மாதிரி எல்லாம் மனசுல ஒன்னும் நினைக்கலையே. சும்மா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஒளரி கொட்டாத. ஹலோ, நான் ஒன்னும் ஒளரி கொட்டல. உன்னோட மைண்ட் வாய்ஸ நான் இங்க இருந்தே கேட்ச் பண்ணிட்டேன். நான் சொல்றது தானே நீ மனசுல நினைச்ச. நான் அப்படிலாம் ஒன்னும் நினைக்கல. இப்ப எதுக்காக கால் பண்ண? முதல்ல அத சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப நான் என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உன் கூட கடலை போடுறதுக்காக போன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நான் மனசுல நினைக்கிறதுல இருந்தா உனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்ன கேக்குற? இப்ப எதுக்காக கால் பண்ணேன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்ல போனை கட் பண்றியா? அம்மா தாயே, சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல எழுதணும்னு முடிவு பண்ணா மட்டும் போதாது, அதுக்கு லீகலா சில வேலைகளும் பார்க்கணும். அதுக்காக தானே சட்டம் படிச்ச உன்கிட்ட சூர்யா சார் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. சூர்யா சார் என்கிட்ட மட்டும் பொறுப்பை ஒப்படைக்கல, எனக்கு துணையா சப்போர்ட்டா என் கூட டிராவல் பண்ண சொல்லி உன்கிட்டயும் பொறுப்பை கொடுத்திருக்காரு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எதுக்காக போன் பண்ண? முதல்ல அத சொல்லு. சட்டப்படி குழந்தைய தத்தெடுத்ததுக்கான சர்டிபிகேட், அந்த குழந்தைய பத்தின ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ்லாம் வேணும். அதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும்.
அவங்க கிட்ட சொத்து பத்தின டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அட்டாச் பண்ண சொல்லணும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? குழந்தைய தத்தெடுத்தத முன்னால இருந்து நீதானே பண்ண. அதனால நாளை காலையில நீயும் என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும். அத சொல்லதான் ஃபோன் போட்டேன், வேற எதுக்காகவும் இல்ல. ஓ, வேற எதுக்காகவும் நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நான் நினைப்பேங்கிற ஒரு எண்ணம் வேற இருக்கா? ஏய், என்ன நீ? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு நினைச்சு பேசிட்டு இருக்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அதே தான் நானும் கேக்குறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ணா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச தெரியாதா உனக்கு? ஓ, நான் உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வர பேசணுமா? ஓ, மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை வேற இருக்கா? ஹலோ, ரொம்ப டூ மச்சா இருக்கு. அதெல்லாம் என் மனசுல எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல. தேவையில்லாம பேசாத. நான் ஒன்னும் தேவலாமலாம் பேசலையே. இது என்னோட கேஸ். இத நான் ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் கூட பேசி தொலைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் ரொம்ப மோசமா திட்டிடுவேன். ஓ, இப்ப நீ ரொம்ப ஹானஸ்டா பேசிட்டு இருக்கறதா உனக்கு நினைப்பு. முதல்ல நீ போனை வை, காலையில ஆபீஸ் வந்து தொலைக்கிறேன். சரியான லூசு பையன். ஓ, நல்லா தூங்கு. இனி கரண்ட் ஆஃப் ஆகாது. அப்பாவும் அம்மாவும் தூங்க போறோம். நீங்களும் தூங்கணும், சரியா? இங்க இருந்த பொம்மை எங்க போச்சு? என்னாச்சு மாரி? என்ன யோசனை? இல்ல ஹஸ்பண்ட் சார், கரண்ட் இல்லாதப்போ ஒரு பொம்மை இங்க இருந்துச்சு. கரண்ட் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போதும் பொம்மை இங்க இருந்துச்சு. இப்போ அந்த பொம்மையை காணோம் ஹஸ்பண்ட் சார். அது என்ன மந்திர பொம்மையா? கீ கொடுத்தா நடக்கிற பொம்மை தானே. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. என்ன மோகினி அக்கா இப்படி குறுக்கும் மறுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன அப்படி ஒரு ஆனந்த சிந்தனை? சங்கரபாண்டி, எனக்கு ஒரு கத்தி வேணும். கத்தியா? எதுக்கு? சிக்கன் 65 பண்றதுக்கு சிக்கன் வெட்ட போறியா? சிஸ்டர், மோகினி அக்கா கத்தி கேக்குறாங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சங்கரபாண்டி நில்லு. ஏன்? நீ கத்தி எடுத்துட்டு வர 1 மணி நேரம் ஆகும். நானே வர வச்சுக்கிறேன். பாருங்க சிஸ்டர், இதுவும் எப்படி நான் படிக்குதுன்னு. கத்தி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.